இப்போ முடியாது. முடியாது ஐயா சொன்ன நேத்தானே பண்ணான் நரம்பு தலைச்சி ஆயிரும் படக்கூடாது. அந்த ஆள் ஆப்ரேஷன் பாண்டிட்டு போ எரியிற கருப்பு வாயில போட்ட வாய் வந்து போச்சேன். ஒரு வாட்டி போன வாரம் எத்தனை பேர் வேலை வந்து தம்பியை வாழ்த்துனாங்க. உன்னை எப்ப வாழ்த்து போறாங்க? இதெல்லாம் பாத்தீங்கன்னா உன்னை வாரி அடிச்சு உனக்கு விவரம் பத்தாது. இவ்வளவு தூக்கி உள்ள போறேன் பெரிய வாசல்லே உட்காந்து கட்டளை என்ன செய்யறாங்களா இல்லையா ஊர்வலத்தை சரியான முறையிலே மலர் செடிகளுக்கு நீர் ஊற்றினாலா நீர் ஊற்றிய பிறகு பூத்த குளிர மலர்கள் அளவு போகாதவனை பார்த்துக்க சொன்னேன். ஆடும் போதுதான் கொடுக்குறேன் கொடுக்குறேன். இப்ப நான் யாரு? ஒரு பொண்ணுலக தலைவர் பொண்ணுலக தலைவர் தேவேந்திரன் ஏன் முடிக்கிற கொண்டு நீங்க நீர் ஊற்றுகிறாரா இல்லை என பின்தொடர்ந்து கண்காணிக்க சொன்னாய். சொந்தமான பாரி இந்த தேவலோகத்திலே பூலோகத்திலே ஒரு மாநில பிறந்து பல இன்பத்துக்கு அனுபவித்து
கொடுத்திருக்கிறேன். நான் பெற்ற மகளாக இருந்திருந்தாலும் இப்படிப்பட்ட சாபத்தை தான் கொடுத்திருப்பேன். போன வாரம் நீ பெத்த புள்ள கூடு புந்து திருநாளா ஒரு வாரம் ஆகுது. திருச்செந்தூர் பத்திரம் ஐயா. இதற்கெல்லாம் காரணம் இந்த ஊர்வசிதான். என்ன சொல்ற? ஆமாங்க. என்ன? அவளுக்கு என்ன கட்டளை இட்டீர்கள்? மலர் செடிகளுக்கு நீர் ஊற்று. மலர் செடிகளுக்கு நீர் ஊற்று. பாரிஜாத மலர்களுக்கு நீர் ஊற்று. ஆமாட்டா. நமது தேவ சபையிலே நாட்டியம் ஆடும் பொழுது இல்லாத இந்த மரகத மாலை பூலோகம் சென்ற பிறகு எப்படி வந்திருக்கும்? ஊர்வசி, இந்த மரகத மாலை உனக்கு எப்படி வந்து எப்படி வந்தது? அந்த உண்மையா தான் கேட்டாயா? மத்திய உலகத்தில் கீழே பூலோகம். இந்த ஊர்வசி பூலோகம் சென்றான். பூலோகத்தில ஒரு அம்மன் ஆலயம் பாழடைந்து கிடந்த அம்மன் ஆலயத்தை சுத்தம் செய்தார். உங்களுக்கு உரிய பாரிஜாத மலரை பறித்து ஆழமாக தொடுத்து அம்மனுக்கு மன மகிழ்ந்த அம்மனோ சூலாயத்தில் இருக்கக்கூடிய மரகத மாலையாய் இந்த ஊர்வசிக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார். ஐயா, அதைத்தான் காட்டும். கேட்டீங்க? அந்த மாலை எப்படி வந்ததுன்னு ஊர்வசி சொல்ல முடியாதுல்ல. இவன் உரைத்தபடி பூலோகம் சென்றிருக்கின்றாய். தேவனுக்கு சொந்தமான பாரிஜாதமலரை பறித்திருக்கின்றாய். ஆரமாக தொடுத்து அம்மனுக்கு பரிமள வேலை செய்ததனால் மனமகிழ்ந்த அம்மனோ இந்த மரகத மாலையை பறித்து அளித்துள்ளது. செல்லலாம். இப்படி அனுமதி செல்லலாமா? இப்படி அனுமதி செல்லலாமா? நாட்டியத்திலே பேர் படவல் சிறப்பாக நாட்டியம் ஆடக்கூடும் என்று பேர் புகழோடு இருந்தேன். ஆனால் இந்த தேவ சபைக்கு அவமானத்தை தேடி வைத்து விட்டாய். இருந்த போதிலும் இந்த தேவ சபையிலே நாட்டியமான அருகதை ஏற்றவள் பூலோகத்திலே ஒரு பெண்ணாக பிறந்து பல இன்பத்துக்கு அனுபவித்து பிறகு இன்னைக்கு வராங்க. கண்காணித்திருந்தால் இப்பேற்பட்ட நிலைமை உருவாக்கி இருக்குமா? இருக்காதில்லை. ஆகையினால் நீ கண்காணிக்காத காலத்தினால் நீயோ பூலோகத்திலே பிறந்து ஆணும் இல்லாது பெண்ணும் இல்லாது திரு நங்கையாக அழைக்கிறது.